ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எபிசோட் பார்த்தீங்களா? எபிசோடில் என்ன இருந்தது அப்படிங்கிறத விடவும், எபிசோடில் வெறுமனே அந்த வேலை முடிஞ்சிச்சு, யார் கிளம்பணும் அப்படிங்கிறது இருந்தது. ஆக்சுவலாக அதை வச்சு ஆதிரியை விக் பண்ண அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒன்று. இன்னொன்று, அவங்களோட எவிக்ஷன் ப்ராசஸே ரொம்ப நைஸ் மூமெண்ட்ஸ், ஒண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸாக இருந்தது. அதை நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கு நான் பிக் பாஸ் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத விடவும், இதில் இன்னொரு பாலிடிக்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தா, ஆதிரியை ஹானர் பண்ணி அனுப்பணுங்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம். அதை கரெக்டாக பிக் பாஸ் டீம் பண்ணாங்க. அதுக்குள்ளே இன்னொரு சின்ன விஷயமோ, நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு பெரிய தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்துக்கு நியாயம் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, ஒரு சின்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்கிற போது, இந்த இடத்துல இவங்க ஆதிரை பேரண்ட்ஸை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி, உங்கள் பொண்ணு நல்லா தான் கேம் ஆடி இருக்கா, அவள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிற வகையில், ஆதிரியோட கேம் ஹானர் பண்ணுற வகையில் ஆடியன்ஸ்க்கும் வந்து இதுக்கு மேலே அவளை சோஷியல் மீடியாவில் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல எஃப்ஜேவையும் சேர்த்து எவிக் பண்ணி, இவளுக்கான கேமையும் ஹானர் பண்ணி, இதில் இவளோட பேரண்ட்ஸை மட்டும் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து, இது வரைக்கும் எந்த சீசன்லையும் எவிக்ட் ஆனோடனே அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாம் வருவாங்க. பட் ஆனால் ஒரு பொண்ணு இமேஜ் வந்து சோஷியல் மீடியாவில் டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்காக அவளை திருப்பி நாங்கள் வைல்டு கார்டில் உள்ளே விடுறோம். வைல்டு கார்டில் விட்டும் வந்து அவளுக்கான அந்த கேஸ் விஷயங்களில் திருப்பி அவள் ஹர்ட் ஆயிருக்கா, அவளுக்கான நியாயங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு காரணமான எஃப்ஜேவையும் நாங்கள் எவிக் பண்ணுறோம். இந்த பொண்ணுக்கான ஹானர் பண்ணுற விதத்தில் இந்த பொண்ணு நல்ல பிளேயரு, ஆனால் அவளுக்கான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் தப்பாக போயிருக்கு. அதை இதுக்கு மேலே பேசாதீங்க, ஏன்னா நாங்களே டீமே இது ஒரு ஜஸ்ட் கேம் அனலைசிஸில் விட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அவங்களோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து, அவங்க அம்மா வந்து என் பொண்ணு நல்லா கேம் ஆடி இருக்கா, இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி கேம் ஆடணும்னு தெரியல அப்படின்னும் போது விஜய் ஒரு சப்பக்கட்டு கட்டுவார். உங்களுக்கு ஆதிரியை பிடிக்கும் தானே அப்படின்னு உடனே அவங்க சொல்லுவாங்க, பிடிச்சிருந்தா ஓட்டு போட வேண்டியது தானேன்னு வாங்கல. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது, அப்போது என்னோட பொண்ணு இன்னும் என்ன பண்ணால் இந்த சமுதாயம் ஒத்துக்கும் அப்படின்ற இடத்துல என்னோட பொண்ணு இது நல்ல விதமாக ஒரு படம் எடுத்து இதை ப்ரூஃப் பண்ணுவான்னு சொல்லும்போது, அவங்க அம்மா அவளுக்கு கொடுத்த இந்த சப்போர்ட்டை எக்ஸாக்டாக பாருவோட அம்மாவும் பாருவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். இதில் நான் இப்படி கொண்டு வந்து ரிலேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பொண்ணு சோஷியல் மீடியாவில் என்னவா வராங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அவங்க அம்மா அந்த பொண்ணு மேலே என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன மாதிரி சூழ்நிலையில் அதை பண்ணியிருப்பா, அவளுக்கான சுச்சுவேஷன், அவளுக்கான ஷூஸில் இருந்து பார்க்கறது, அவளுக்கான மைண்ட் வைஸாக பார்க்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த பொண்ணு கூட பிறந்த அக்காக்கோ தங்கச்சிக்கோ அது புரியணும். இன்ஃபேக்ட் ஜெண்டர் பயாஸ்டாக இருக்க ஆம்பளைங்க அப்பாவாவோ அண்ணனாவோ தம்பியாக இருந்தால் கூட புரியுமான்னு தெரியாது. ஆனால் அம்மாவாவோ அக்காவாவோ தங்கச்சியாக இருந்தால் ஆப்வியஸாக அம்மாவாக இருக்கும்போது அது புரியும். என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு எதுக்காக அப்படி பண்ணா, ஏன் அந்த இடத்துல அப்படி பண்ணா, அவள் அப்படி பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு அவள் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். அவள் சொல்லலைனால என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு அம்மா அந்த பொண்ணுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆதிரியோட அம்மா